திமுகவின் பொதுக்கூட்டத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான கொலை செஞ்சிருவேன், நீ கத்தி பேசுனா பெரிய ஆளா, நான் கத்தியோடு பேசுவேன், இந்த திருநெல்வேலி சீமைக்குள்ள நீ வந்துருவியா, ஒத்த தொண்டனா நான் சொல்றேன், திமுக தொண்டன் வந்து பாருடா பார்க்கலான்னு எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கிற திமுக பேச்சாளர். சீமா உனக்கே சொல்றா, இந்த ராவண நீ கத்தி பேசுன உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா, திருநெல்வேலிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது, எச்சரிக்கைடா. தமிழர் வெற்றி கழக விஜயை இன்னும் படுமையாவனமா பேசி வச்சிருக்கிறாரு அந்த பேச்சாளர். யாரு துப்பாக்கியும் இல்ல கத்தியும் இல்ல, நீ 1ஆம் நம்பர் போக்கிரி தான்டா. எப்படிப்பட்ட போக்கிரி, பெண் புரோக்கி பொறுக்கி பயணி. இதெல்லாம் இந்த காவல்துறைக்கு தெரியாதா? மறைந்து போன கலைஞரை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டா பொங்கி எழுந்து ஒடியார இந்த காவல்துறை ஒரு கட்சி தலைவர் சீமான் அவர்களை இப்படி மேடையில் நின்று கொண்டு நான் வெட்டிடுவேன், திருநெல்வேலி வந்தா நான் கொலை செஞ்சிருவேன் பேசுறது எவ்வளவு கீழ்த்தரமான செயல். ஒரு கட்சி தலைவரை நீங்க தவறா பேசிட்டு இருக்கிறீங்க, கொலை மிரட்டல் ஒரு அளவுக்கு பேசியிருக்கிறீங்க, இது தவறுன்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு போட்டிருக்கணும்ல, அவரை நீங்க கைது பண்ணிருக்கணும்ல, ஏன் மண்டல? இதே நாம் தமிழ் கட்சியில ஏதோ ஒரு சின்ன விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கோசரம் பேசியிருந்தா, அதாவது சண்டாளன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க, இதை இப்படிலாம் கலைஞர் யூஸ் பண்ணாரு, உடனே அதுக்கு தூக்கிட்டு ஓடிடுவாங்க, இவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, ஜாதி பத்தி பேசிட்டாரு. இப்போ இந்த மேடையில் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிக்கிற திமுக பேச்சாளர் மீது வழக்கு பதிவு நடந்திருக்கா? இது போக தமிழர் வெற்றி கழக விஜயை இன்னும் படுமையாவனமா பேசி வச்சிருக்கிறாரு அந்த பேச்சாளர். நீ ஒரு சின்ன பையன், நீ ஒரு செல்வண்டு, நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமா அவ்வளவு கேவலமா இறங்கி பேசுறாங்க. இதுதான் திமுகவோட லட்சணம் மயிறு ஓக்கியதை. இதுல வேற வரைஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. நாம் தமிழ் கட்சி தலைவர் மரியாதை எல்லாம் பேசுறாரு, என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டாங்க. கோபத்துல நம்ம இயல்பான மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிற வார்த்தை, கூமுட்டன் பேசுறது, மயிறு, இதெல்லாம் கெட்ட வார்த்தையாம். கேவலமான செயல். இதெல்லாம் திமுக அரசுக்கு தெரியாதா? இதெல்லாம் அந்த கீழே காவல்துறை நின்றுட்டு வீடியோ எடுத்திருப்பாங்க. எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும், எந்த கட்சி பொதுக்கூட்டம் நடந்தாலும் கீழே இருக்கிற காவல்துறை அதை பார்வையிடுவாங்க, வீடியோ எடுத்துட்டு போங்க. ஏதாவது சலசலப்பு ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாவே வீடியோவும் எடுப்பாங்க. இப்ப அதுல பதிவு இருக்கணுமே, அண்ணன் செந்தமிழன் சீமான் இவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கிறார் இந்த திமுக பேச்சாளர், இது பதிவே இருக்கணுமே. நீங்க அவரை அவர் மேல கேஸ், அவர் மேல வழக்கு பதிவு செய்யலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுதான் திமுகவோட மக்களாட்சி, மண்ணாங்கட்டியாச்சு, மயிராட்சி. இப்போ அந்த ஐயாவை அடுத்த நம்ம கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடலான்னு வச்சுக்காங்க, இப்படிலாம் அண்ணன் பேசுறாருன்னு, அது நல்லா இருக்குமா? என்ன இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர், நான் சின்ன பையன், அவரை போய் டேய் மயிறு ஆறா நீ இப்படிலாம் பேசணுமா, அவருக்கு சங்கடமா இருக்கும்ல. என்ன இருந்தாலும் நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்குறோம்ல, அதே மாதிரி அவரும் வயசுக்கு மரியாதை கொடுங்க. ஒரு மேடை பேச்சாளர் நாகரிகத்தை காப்பாத்துங்க. எனவே நான் சொல்லுவது என்னவென்றால், இன்னொரு நாளைக்கு நாம் தமிழ் கட்சியில திமுக ஆளுங்களை அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசி எவனா வரிஞ்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா, சின்ன பசங்களா இருந்தாலும் எங்களுக்கும் வார்த்தைகள் அதிகமா பேச தெரியும் என்று பேசியிருக்கிற பேச்சாளருக்கு இந்த வீடியோ வாயிலாக நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.